சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன அமரன் படம் இப்போ தியேட்டர்ஸில் சக்க போட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் படம் பார்த்த மக்கள் எல்லாருமே படத்தை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திரையுலக பிரபலங்கள் கிட்ட இருந்தும் அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தும் ரொம்பவே பாராட்ட வாங்கிட்டு இருக்கு அமரன் படம். இந்த நிலையில நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அமரன் படத்தை பார்த்துட்டு டைரக்டரையும் சிவகார்த்திகேயன் அவர்களையும் நேரில் சந்திச்சு படத்தை பற்றி ரொம்பவே பாராட்டியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் அட்லி டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தெரி. இந்த படத்தில் ஹீரோயினா சமந்தா, எமி ஜாக்சன் நடிச்சிருந்தாங்க. அட்லி தளபதி காம்பினேஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி ஆச்சு. கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பழைய பழக்கப்பட்ட கதை அப்படின்னாலும் படத்தை பார்க்குறப்ப ரொம்பவே ப்ரெஸ்ஸாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த படத்தை எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஹிந்தி லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி ஹிந்தி லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ அஃபிஷியலாக ஹிந்தி லாங்குவேஜில் தெரி படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா பாலிவுட் ஆக்டர் வருண் தவான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் அட்லி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் காலிஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பேபி ஜான் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. தமிழ்ல தெரி படத்துல நம்ம தளபதிக்கு ஜோடியா அதாவது ஹீரோயினா சமந்தா நடிச்சிருப்பாங்க. இந்த தெரி படத்துடைய ரீமேக்கான பேபி ஜான் படத்துல ஹீரோயினா ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோயினா ஆக்டர் எமி ஜாக்சன் டீச்சர் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர்ல ஹிந்தி வெர்ஷன்ல ஆக்டர் வமிகோ கோபன் டீச்சர் ரோல்ல செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அபிஷியல் ரீமேக்கா எடுத்திருக்க இந்த பேபி ஜான் படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் கட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம். இந்த ட்ரைலர்ல சீன் பை சீன் தெரி படத்துல என்னென்ன காட்சிகளா வந்துச்சோ அது எல்லாமே இந்த ட்ரைலர்ல அப்படியே ரிப்பீட் ஆகுது. சமந்தாவுக்கும் தளபதிக்கும் கல்யாணம் ஆகிற சீன், அந்த ஃபைட் சீன், அதுக்கப்புறம் டீச்சர் எமி ஜாக்சன் கூட நம்ம தளபதி பண்ற ரொமான்ஸ், வில்லனுடைய அந்த வில்லனிசம், நம்ம தளபதி விஜயோட அந்த மாசான ஃபைட் சீக்வன்ஸ், அந்த குச்சி எடுத்துட்டு போய் அடிப்பார்ல அந்த சீனு, அது எல்லாமே அப்படியே இதில் ரிப்பீட் ஆயிருக்கு. தெரி படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஜான் படத்தை ரொம்பவே கிராண்டா எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜிஎஃப் படங்களில் பேக்ரவுண்டில் அப்படியே டார்க்காக வந்து அப்படியே ஒரு மாதிரி இதாகும்ல அந்த மாதிரி ஒரு டோனில் ஃபுல்லாகவே ஆக்ஷனாகவே இந்த படத்தில் இறக்கிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பாலிவுட் அப்படின்னு அழைக்கப்படுற ஹிந்தி சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் சம்பவங்களை பண்ண போது அது மட்டும் உறுதி. பேபி ஜான் படத்துடைய ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த படம் டிசம்பர் 25 வேர்ல்டு வைடா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. துல்கர் சல்மான், மீனாட்சி சௌந்தர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த படம் பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே படத்தை ரொம்பவே பாராட்டினாங்க. நம்ம சேனல் சார்பாக பப்ளிக் ரிவ்யூ கேட்க தியேட்டருக்கு போயிருந்தோம். அப்போ இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட வரல. எல்லாருமே படத்தை பற்றி ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்தை ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து பிக் ஸ்கிரீனுக்கு மாத்திட்டாங்க. லக்கி பாஸ்கர் படம் 4 டேஸ்ல 55.4 கோடி கலெக்ட் பண்ணிருக்கிறதா மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கவின் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பெகர். பெகர் படம் இப்போ தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. மூவி டீம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலும் படத்தை மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு நேரில் தியேட்டருக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல். ஆக்டர் மாதவன் ஹீரோவா நடிக்கிற புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் மித்ரன் ஜவார் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. ஆக்டர் சதீஷ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சட்டம் என் கையில். இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் OTTல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இந்த படத்தை அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டைரக்டர் AR முருகதாஸ் டைரக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் ரமணா. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 22 வருஷமா ஆகுது. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.